என்ன இருக்கு? இது மட்டும் இல்ல. நாங்க நிர்வாகத்துல வந்த காலத்திலே எங்களுக்கு என்னன்னாக்கா, திருவிழா நடத்தவோ நாங்க நிர்வாகம் ஒரு சாட்சி. நிறைய விஷயங்கள்ல நாங்க ஒரு சாட்சியா இருக்கோம். அவரு வெளியில இன்றுமே இன்ன வெள்ள குதிரையில தேவசாமில வந்துட்டாருன்னு சொல்லி சாயந்தரம் 6 மணிக்கு மேல புனித தேவசாம்பிள்ளை ஆலயம் அவர் இறந்த ஆண்டு 1752. அவர் இறந்த ஒரு சில தினங்களிலே பூச்சிக்காடை சேர்ந்த அவர்களுடைய மகளின் கனவில் தோன்றி, எனக்கு இருப்பதற்கு இடம் இல்லை என்றும், நான் மிகவும் விரும்பிய இடம் தட்டார் மடத்தை சார்ந்த அந்த அந்த பகுதியில் தான் அங்கே நான் வந்து போன இடத்தில் தான் நான் இருக்க வேண்டும். அங்கே ஒரு இடத்தில் குருசுகள் இருக்கும். அந்த இடத்திலே எனக்காக ஒரு ஆலயத்தை நீங்க உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கனவிலே தோன்றி சொன்னதின் அடிப்படையில், அன்று இருந்த அலசி என்பவருடைய அவர்களுடைய முயற்சியில் அந்த குருசுகளானது முதலில் சிறிய அளவில் வைக்கப்பட்டு, ஒரு விளக்கும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பின்னாளில் சிறிய செட் அமைத்து, ஓலை செட் அமைத்து ஆலயமாக வழிபாடு நடைபெற்றது. அந்த காலகட்டங்களில் ஒரு சில பேர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல், சிறு குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாத காரணங்களுக்கு அவர்கள் வணங்கிவிட்டு, முறுக்கு, இல்லை மாவு என ஒரு சில நேர்ச்சைகளை செய்து அவர்கள் வேண்டிவிட்டு சென்ற பின்பு, அது நிறைவேறிய காரணத்தினால் அவர்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். அந்த ஒரு ஒரு இடமாக ஆலயமாக நடைபெற்று கொண்டிருந்தது. பின்னாளில் ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. சுமார் ஒரு 270 ஆண்டுகளை தாண்டி இந்த ஆலயம் பழமையான ஆலயம் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இதற்கான சான்றும் எங்களிடத்தில் உள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள சுரூபமானது புனித தேவசகாயம் பிள்ளையின் சுரூபமானது 1969ஆம் ஆண்டு செய்யப்பட்டு, அவர் கனவிலே தோன்றி, இப்படித்தான் எனது உருவம் செய்யப்பட வேண்டும் என்று ஒருவரின் கனவில் தோன்றி, அவர் தன்னுடைய உருவத்தை காண்பித்த அதே அடையாளத்தின்படியே இந்த சுரூபமானது 1969ஆம் ஆண்டு செய்து இந்த ஆலயத்தில் வைத்து இன்று வரை வழிபாடு செய்து கொண்டு அதிசய அற்புதங்கள் நிறைவேற்றும் இடமாக இன்று வரை திகழப்பட்டுள்ளது. இப்போ நம்ம கோயில்ல எந்தெந்த வழிபாடுகள் இருக்கு? என்னென்ன ஞானசம், பொதி போடுற இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எந்த மாரி வழிபாடுகள் செய்றாங்க? அதாவது வருகின்ற பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் புனித தேவசாயம் பிள்ளையினுடைய மேல் உள்ள குருசு அத ஒரு சில பேர் எண்ணெய் முழுகுறாங்க. அடுத்ததாய் தேங்காய திருவி அதை பாலாக்கி அதை அபிஷேகம் பண்ணுறாங்க. அடுத்து அதை அபிஷேகம் பண்ணி பக்தர்களுக்கு வழங்குறாங்க. அடுத்ததாக மாலை அணிவிக்கிறாங்க. அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு சில அதிசயங்களுக்காக தங்களுடைய ஞானசம் நிறைவேறினதுக்காக நன்றிகள். நேர்ச்சியாக என்ன வேண்டுதல்களை என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, புனித தேவசாயம் பிள்ளைக்கு வெள்ளியிலான பொடி மற்றும் காலில் போடுற தண்டங்கள் மற்றும் கொலுசு மாதிரி சிறு சிறு மாதிரி போகிறோம். அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய குறைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேம்சங்களை வெள்ளியிலானதை செய்கிறாங்க.
அடுத்ததா ஒரு சில பேர் தங்களுடைய இதனுடைய அதிகப்படியாக இவர்கள் வந்து தங்கத்தினாலான ஒரு சில கிட்னி ஃபெயிலியர் இல்லை இதய பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா மேலே மிகவும் அதிகமாக செலவு வர்ற இந்த விஷயங்களுக்காக என்ன பண்ணுறாங்க தங்கத்திலான இதயங்கள் தங்கத்திலான சிறுநீரகங்களை சிறிதாக செஞ்சு அம்சமாக செய்கிறாங்க. அது முழுவதுமாக ஆன உடனே அவங்க அதை செஞ்சு நேர்ச்சியாக செய்கிறாங்க. எல்லாம் நன்றி கடன் ஆலயத்தில் நன்றி கடனாக நடக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தில் வழங்கியிருக்காங்க. அவருடைய உடலுக்கு நல்ல ஒரு உடை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது செஞ்சு நேர்ச்சியாக பண்ணுறாங்க. சால்கை மாதிரி. அடுத்தது நம்ம ஆலயத்தில் மிக சிறப்பு வாய்ந்ததுனாக்கா மிக முக்கியமானது மேலே உள்ள சிலுவை குருசுகள் சிலுவைக்கல். அந்த குருசான அந்த சிலுவை மிக முக்கியமானது. நம்ம புனித தேவசகாயருடைய நினைவா நம்ம தட்டார்மன் இந்த ஆலயத்துல அவருடைய நினைவா என்னென்ன இருக்கு? அவருடைய ஆலயத்தினுடைய நினைவாவது முதல்ல மேலே ஆலயத்தின் மேலே ஒரு குருசு குருசுகள். அடுத்ததாக அவருடைய சுரூபம் சிறுவன். அடுத்ததாக ஒரு விளக்கு தூண் ஒரே கல்லில் செய்யப்பட்ட விளக்கு. ஒரே கல்லில் செஞ்சது. ஆமாம், ஒரே கல்லில் செய்யப்பட்ட விளக்கு தூண் ஒன்று. அது எப்போ எரிஞ்சிட்டே இருக்க மாதிரி தான் அது இன்ன வரைக்கும் இருக்கு. அடுத்ததாக அவருடைய நினைவாக அவர் வந்து அமர்ற மாதிரி ஒரு நினைவாக ஒரு மர இன்னைக்கு அது நம்பிக்கையா ஒரு மர நாரால் செய்யப்பட்ட ஒரு சேர் ஒன்று இன்னைக்கு இருக்கு தெருப்பு. இதுவரைக்கும் அப்பப்போ அந்த சேர் வந்து அவனுடைய நார்கள் வந்து அறுபட்டுரும். கண்டிப்பா யாராவது பயன்படுத்தி இருக்கான அடையாளமாக அது நடந்துட்டு இருக்கு. அது இன்ன வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அது மக்கள்கிட்டே கேட்டால் உங்களுக்கு தெரியும், அது உண்மை. அதே மாதிரி அவர் அணிகிறதுக்கான கீழே ஒரு காலனி ஒன்று, அது 2 காலனி ஒன்று இருக்கும். மரத்தால் செய்யப்பட்டது. பழைய கால முறைப்படி மரத்தால் செய்யப்பட்ட அந்த காலனியும் இருக்கும். இதுவும் அப்பப்போ தேஞ்சு மாத்திருக்கோம். பிறகு யாராவது ஒரு பக்தர்கள் திரும்ப அவர்கள் செஞ்சு அவர்கள் நேர்ச்சி அவர்களுக்கு ஏதாவது ஒரு நேர்ச்சி ஒரு காண்பிக்கப்பட்டு அவர்கள் நேர்ச்சியாக செய்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே நிறைய பேருக்கு ஏஞ்ச உடனே இவர் கண்டிப்பாக யார்கிட்டயா ஒரு ஆள்கிட்ட கனவுல தோன்றி எனக்கு ஒன்று செஞ்சு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுபடி அவங்க செஞ்சு வச்சிடுறாங்க. இது இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டே. செருப்புமே நிறைய தேஞ்சு நிறைய மாத்திருக்காங்க. இது ஒரு ரொம்ப பழைய காலத்துலேருந்து ரொம்ப நடந்துகிட்டே இருக்குது. என் வயசு தெரிஞ்சு இப்போ ஒரு 3 வாட்டி மாற்றிருக்கலாம் என் வயசுக்கு. ஒரு நான் பார்த்துருக்கேன், நடந்துருச்சு. அப்புறம் ஒரு அம்மி இருக்கும்ல. அடுத்ததாக இந்த புதுமை இந்த இங்கே நம்ம ஆலயத்தின் முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கும். இந்த வேப்ப மரம் எங்கள் மக்களால் வந்து எப்படி சொல்லப்படுதுனாக்கா விலங்கடி வேப்ப மரம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படின்னாக்கா தேவசாயம்பில் வந்து அந்த வந்து ஓய்வெடுக்கும் போச்சுல இங்கே குதிரையை கட்டி பழைய ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கு. இது பின்னால் வைக்கப்பட்டது தான். அதுக்கு முன்னாடி பழைய ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தில் கட்டிட்டு தான் அவங்க இதில் ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தில் ஓய்வு எடுத்திருக்காங்க. திரும்ப காலையில் எழும்பி அது பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறுல அது ஒரு புதுமை கிணறாக இன்ன வரைக்கும் அது சான்று பகிர்ந்துட்டு இருக்கு. அந்த கிணறுல அவங்க பிடிச்சிட்டு அவங்க திருச்செந்தூருக்கு அவங்க அந்த அமைச்சராக இருக்கும் போச்சில் கணக்காளராக இருக்கும் போச்சில் அந்த கணக்குகளை திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போய் அந்த கணக்குகளை வாங்கிட்டு வர்றதுக்காக திரும்ப அவங்க அந்த பயணம் திரும்ப வரும்போச்சில் இந்த மாதிரி தங்கியிருந்து அது பல நடைமுறையில் அது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருந்துருச்சு. திரும்ப அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அவர் மனப்பாட்டுக்கு இந்த இடத்துக்கு பாதைக்கு வந்திருக்காங்க. வரும்போச்சில் அப்போவும் இந்த இடம் அவரு அது சுத்தமான ஒரு அவர் மிகவும் விரும்பிய ஒரு இடமா அந்த இடம் அமையப்பட்டது. எல்லா இடமே இவரை வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டது ஆனால் இடம் அவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனால தான் எங்கள் மக்களால் இன்னைக்குமே அவர் செவ்வாய் வெளியில் இன்றுமே ஒரு சில பேர் கொஞ்சம் பேயினுடைய பிடியில் இருக்கும் போச்சில் அவங்க ஆடிட்டு சொல்லும் போச்சில் இன்னும் வெள்ளை குதிரையில் தேவசாயம்பில் வந்துட்டாருன்னு சொல்லி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தீய சக்தியில் பிடிபட்டு ஆடிட்டு இருக்கிறவங்க சொல்லி ஆடுவாங்க. அதுக்கு இங்கே சுற்றி உள்ள மக்கள் அனைவருமே சாட்சி. அது அவர் வந்து போகிறது அது மெய்யாலுமே உண்மையான ஒரு காரியம். அது உண்மை. அது
அதிசயமாடா அப்படி. ஏனன்னா, மீதி எல்லா இடங்களுக்குமே அவர வலுக்கட்டாயமா கொண்டு போயிருக்காங்க. பிறந்தது வேணா ஒரு இடத்துல இருந்திருக்கு. ஆனா மீதி எல்லாமே ஒரு சில வலுக்கட்டாயமா தான் கொண்டு செல்லப்பட்டது. அவரு புலியூர்குறிச்சி போனாலுமே, இல்ல ஆரல்வாய்மொழிக்கு போனாலுமே, அங்க சுட்டுக் கொல்லப்பட்டாலுமே, அவர கொண்டு செல்லப்பட்டது தான். ஆனா அவரா விரும்பி வந்த ஒரு இடம், தட்டார் மடம், இந்த ஒரு புண்ணிய பூமி. அத யாரும் மறுக்கவே முடியாது. இந்த மாரி வந்துட்டு இருந்திருக்காங்க. அ அது அவ்வளோ ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா அந்த இடம் இருந்திருக்கு. நம்ம கோயிலுக்கு வெள்ளிக்கு ஜாமான் வருது. மளிகை ஜாமான். ராசா கம்பெனி ஸ்டோர். அவங்க சிஎஸ்சிக்காரங்க. நம்ம மட்டும் வரைய மாட்டாங்க. அவங்க இப்போ நம்ம ஜாமான் போட மாசம் மாசம் போட பழகிட்டாங்க. அவர் வந்து ஒய்ஃப் உடஞ்சிருந்தா, அவங்க உடஞ்சிருந்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஒரு மாசம் இருந்தாங்க. அவரு என்ன நம்பிக்கை வருவாரு. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு கோயில்ல நல்லா கும்பிட்டு போவாரு. 1000 நண்பர் தருவாரு. அவரும் அத பத்தி சிஎஸ்சிக்காரர் தான். அவங்கள பத்தியா இருக்காங்க. அவ்வளோதான். போன மாசம், முந்தின மாசம் 5 வாளி, சில்வர் வாளி வாலி வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாசம் ஒரு 3 சில்வர் பேசன் உதவி அண்ணா கூட வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாசம் 2000, அதுக்கு முந்தின மாசம் அது ஒரு 1500 மதிப்பிலானது. பொருளா வாங்கி குடுத்துடுறாங்க. அதுக்கு முந்தின மாசம் ஒரு 2 கப் வாங்கி குடுத்தாங்க. ஒரு கரண்டி எல்லாம். பொப்பஞ்சிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தொழில்ல லாபம் கிடைக்கோ இல்லையோ, ஆனா சரி அதன் மூலமா இது அவங்க ஒரு வேற மதம் தானே. சிஎஸ்சிலேருந்து வராங்க. வந்து கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எழுதிட்டு போகிறாங்க. நாங்கள் கேசணும். அது இது இப்படி வந்து கொடுத்தாலும் அதுவே நம்பிக்கை. நம்பிக்கையை வச்சிங்கன்னா எல்லாம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான். நான் நம்புகிறேன். எனக்கு எல்லாமே கடைசி சமீபத்தில் இந்த நெடுங்குளமா ருத்ராஜ் பாதர் இருக்காங்க தோடுக்கு கச்சைக்குளம் திருச்சூரம் திருச்சூரத்துலேருந்து ஒருத்தன் வந்து பையனுக்கு திருச்சூரத்துலேருந்து பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க. கடைசியாக நம்ம வெள்ளிக்கு நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. அஹ் இந்த கோயில் தான் கடைசி. இனிமேல் நான் எந்த கோயிலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போச்சுல போகணும். இங்கே இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும் போச்சுல போகணும். இப்படி பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க 4 மணிக்கு அங்கே போகிறாங்க. பேசி முடிச்சு போச்சாச்சு. அடுத்த வெள்ளிக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடியே கல்யாணம். அவங்க வந்து 100 கிலோ அரிசிக்கான ரூபா 5000 அவனை 5000 உதவும். கல்யாணம் கூட்டிட்டியா இன்னும் பத்திரிக்கை இங்கே வச்சு கொடுத்துட்டு 1 மாதத்துக்கு அதாவது வந்த அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இதே மாதிரி நாங்கள் எங்கள் நிர்வாகத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ கோயிலுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நாங்கள் வந்து சரி இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு பார்க்கும்போச்சில் நிர்வாகத்தில் பணம் ஒரு பொருளாதாரம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடை. அந்த பொருளாதாரம் இல்லை அப்படிங்கும் போச்சில் என்ன பண்ணாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில யோசனை தோணும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி யோசனை பண்ணும் போச்சில் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். குழுவில் போட்டுட்ருப்போம். யாராவது முடிஞ்சா செய்யுன்னு சொல்லியிருப்போம். உடனே ஆள் வருவாங்க. சரி பால் சீலிங்கும் இதே மாதிரி தான். நாங்கள் வந்து அது நடக்கும்னு கற்பனை பண்ணல. திடீர்னு கடையில் இருந்தாப்புல பால் சீலிங்கார் வந்து ரைல்ஸ் போடுறதுக்கு கோயில் கும்பிட்டு வந்தவங்க தான். கும்பிட வந்தோம். அவங்க 50,000 கொடுத்துட்டு போனாங்க. நம்ம கொழுந்தட்டு ஊரை சேர்ந்த ஷார்ட்ஸுங்கிறவங்க வந்து ஒரு தொழிலதிபர். அவங்க வந்து இன்னும் ஒரு சில கோயில்களுக்கு கொடுப்பாங்க போல். அவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. வந்து வேலை நடந்திருக்கிறத பார்த்துட்டு சரி இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. அப்போ நம்ம ஊரில் சேர்ந்த ஒருத்தங்க ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பிலிஷாங்கிறவங்க அவங்களும் அங்கே நின்னாங்க. ஒரு மேஸ்திரி பட்டலிங்கங்கிற அவரும் அந்த கோயிலில் ஒரு சில வேலையில் செஞ்சுட்டு இருப்பார். நம்ம ஆலயத்து மேலே ரொம்ப பற்று உள்ளவர். அதனால் அவர் இருக்கும் போச்சில் அவங்க இப்படி வெளியில் வரும்போச்சில் இப்படி இந்த வேலையெல்லாம் நடக்குது. இந்த கோயிலுக்கு தான் முடிஞ்சே செய்யுங்க வாங்க அப்படிங்கும் போச்சில் அதை சுற்றி டைல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போச்சில் அது தொகை கொஞ்சம் அதிகமாக வர்ற காரணத்தால் சரி அப்படின்னு சொல்லி இருக்கும் போச்சில் நானும் அந்த எனக்கும் ஃபோன் போட்டாங்க. நானும் அந்த நேரத்தில் வந்துட்டேன். வரும்போச்சில் அவங்ககிட்ட பேசும்போச்சில் அவங்க வந்து சரி ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம் வாங்கும்போச்சில் அப்போ இந்த மாதிரி வெளியில் வந்து இப்படி டைல்ஸ் போட வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வருது. அதுக்கு ஒரு 40,000 எங்கள் ஊரில் சார்ந்த சகாயம் ஜெஸ்ஸுங்கிறவங்க வந்து மாதா ட்ரேடர்ஸ்னு ஒரு ஒரு கம்பெனி வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 40,000 தரேன்னு சொல்லியிருந்தாங்க.
மீதிக்கு என்ன பண்ணேன்னு அப்போ இவங்ககிட்ட இப்படி 40 தரங்க இருக்காங்க. மீதிக்கு நீங்கள் எதுவும் செய்யலாமா? உங்கள் மனசில் எவ்வளோக்கு செய்யணும்னு தோன்றீங்க அப்படின்னு கேட்கும்போதுல நான் ஒரு 50,000 தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் உட்காந்து இடத்துல இருந்தே ஊர் நிர்வாகத்துடைய அக்கௌண்ட்டுக்கு ஏற்றிட்டு தான் வெளியில் போனாங்க. 50,000 உடனே கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் இல்லை என்ன வேலை பண்ணுவேன், ஆனால் பணம் இருக்காது, எல்லாம் நடந்துடும். ஆனால் எங்களுக்கு எல்லாம் ஆலை பலகட்ட பணி நடக்கு. ஒன்று கூட நாங்கள் நிர்வாகத்திலேருந்து எங்களால் பொருளாதாரம் இன்னும் ஆனால் நம்ம நடக்கு. யாருனாக்கா நாங்கள் இதை செய்யணும்னு நினைக்கும் போச்சுல யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க. வந்து அவங்க சரி நான் செய்கிறேன் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 1, 2 ஒரு ஸ்பான்சராக எடுத்து அவங்களே செஞ்சுறாங்க. நிர்வாகத்தோட இணைஞ்சு சிறப்பாக நடக்கு. இது நாங்களே ஒரு மிகப்பெரிய சாட்சி தான். ஊர் நிர்வாகம் திருவை தேவசன் பிள்ளைக்கு நாங்களே ஒரு மிகப்பெரிய சாட்சி. சாட்சி பொட்டி உள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த உள்ளே போடுவோம் கைத்து போடுறோன்னு போட்டுட்டு உண்டியில் வாங்கி வச்சோம். வாங்கி வச்சோன்னா உள்ளே புதுசாகிட்டு வெளியே பழத்தே பழசாகு. அப்போ இவங்க மீத பிரச்சனை அவங்க ஜன்சிஸ்னோட ஒரு ராஜ்சனோட ஃபேமிலி ராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், செம்மேனு ஃபோன் அடித்தேன். தம்பி வா இந்த மாதிரி கதை உள்ளே நான் போட்டேன், வெளியே வந்து எனக்கு இப்போ பழசாயிட்டு உள்ளே வெளியே போட்டெல்லாம் இருக்கும்னு. ஏன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னேன். அப்போ ஒரு 58,000 ஆச்சு. அது அவனும் ராஜா ஒரு 20,000 போட்டேன். அப்புறம் செல்வனுக்கு 15,000 போட்டேன். பிறகு இன்னொருத்திட்ட போய் கேட்டேன், உங்கள் மாமா 2 தந்துட்டாங்க, நீ தான் தரணும் அப்படின்னு. சரி மாமா தந்துடுறேன்டா. அந்த கதை முடிஞ்சுது. அது முடிஞ்சால் வெளியே பால்சீலிங் வந்தோம். அது அவங்க ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. பால்சீலிங் போகிறதுன்னா ஓடாக இருக்குது, ஒழுங்கு பால்சீலிங் வளர்ந்துச்சா வேஸ்டாக போயிடும். அதை ஒருத்தர்கிட்ட கேட்டால் அது அவங்க நான் போட்டுறேன்டாங்க. திருக்குடும்ப சேதாசம் அவங்க சாப்பிட்டு 60,000 70,000 அப்போ புதுசு சீட்டு போட்டாச்சு. ஊரில் உள்ள ஒவ்வொரு டீச்சர் சர்வீசஸில் ஒரு குடும்ப சபையிலேருந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் அவங்களுக்கு அப்படியே கலெக்ட் பண்ணி அந்த ஒரு சில 1000, 500 எப்படியும் போட்டிருக்காது. திருக்குடும்ப சபையிலேருந்து ஒரு 10,000 அவங்க ஃபண்ட்லேருந்து போட்டிருக்காது. போட்டு இணைஞ்சு கேபிக்கு பெயிண்டிங் வேலை அந்த வேலை முடிச்சு. அடுத்ததாக அந்த கேபிக்கு 3 வருஷம் ஆச்சு பெயிண்ட் அடிச்சு. யார்ட்டா கேட்கலாமான்னு ஓசுறா அப்படி கேட்டுகிட்டே வரோம். ஒருத்தர் சரி அமையலை இப்போ இல்லை சரி இந்த ஆனந்தம் போகிற ஞாபகம் பழைய நம்புமா ஆனது போகிறாங்க பழைய பிரசிடென்ட்ல 6 வருஷத்து பழைய பேசுகிறேன். சரி சரி கேட்டேன், இப்போ போகல எப்படியா அப்படின்னா அரை மணி நேரம் வந்தேன். நான் பேசுகிறேன் போகணும் என்ன செய்ய வாங்க என்ன செய்யணுண்ணே என்ன பெயின் நீங்கள் அடிச்சிடணும் ரைட்டுண்ணே. சரி இப்போ வேண்டேன் நானே ஆள் அனுப்புகிறேன், பெயின் அனுப்புகிறேன், அந்த வேலை எல்லாம் வேலை நடக்கும் சார். அதுதான் இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் அவங்களும் கொடுத்துட்டாங்க. அங்கே 40 சேர்த்து இது 1,70,000 தான் வரும். இந்த டைல்ஸ் போடுற முன்னாடி வேலை. ஆனால் இதுக்கு வந்து மீதிக்கு என்ன பண்ணேன்னு எங்களால் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் போச்சில் வந்து என்ன பண்ண அப்படிங்கும் போச்சில் வந்து என்ன பண்ணன்னு இருக்கும் போச்சில் நம்ம ஊரை சார்ந்த டக்ளஸ் ஆசிரியர் அவருடைய மனைவி பெலிசா இவங்க இருவரும் இணைந்து நம்ம நடுவு ஊரை சார்ந்த ஆனந்துங்கிறவங்க வந்து டைல்ஸ் கடை வச்சுருக்காங்க. அவங்கள வர வச்சு ஐயா நம்ம ஆலயத்துக்கு நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் மீதி உள்ள எப்படியாவது போட்டு நீங்கள் செஞ்சு வந்துடணும் அப்படின்னு சொன்னால் அவங்க மறுவார்த்தை பேசுகிறேன். ஓகே குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பண்ணலாம் அவங்க எல்லாமே செஞ்சுருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக, அதாவது மிக நேர்த்தி, அதாவது சுற்றி நல்ல பேக்கிங் அருமையான ஒரு சுற்றி நல்ல நாங்கள் தலை மாதிரி போட்டு சுற்றி இது பண்ணி மேலே டைல்ஸ் போட்டு ரொம்ப அற்புதமாக அந்த வேலை ரொம்ப ஒருத்தான வேலையாக சூப்பராக நாளைக்கு ஒடியத்தேன் என்ன இருக்குது. இது மட்டும் இல்லை, நாங்கள் நிர்வாகத்தில் வந்த காலத்தில் எங்களுக்கு வந்து என்னென்னாக்கா திருவிழா நடத்த இது நாங்கள் வந்து நிர்வாகம் ஒரு சாட்சி. நிறைய விஷயங்களில் நாங்கள் ஒரு சாட்சியாக இருக்கோம். ஊனாயத்தில் வரியே போடாமல் வருஷம் அது வரி போடல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த தொகை ஒரு 5,00,000 ரூபா கையில் கொடுத்துருந்தாங்க. 5,00,000 இருக்கும், ஒரு 5,50,000 லட்சம் இருக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வேலை நடந்தது ஒரு 22 லட்ச ரூபாய்க்கான வேலை நடந்துச்சு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் 40 நாள். கொடிமரம் வைக்கணும், சப்பரம் வைக்கணும், அடுத்து கெபியை கட்டி முடிக்கணும், அதுக்கு உண்டான பெருமிஷன் நடத்தணும், அடுத்து திருவிழா நடத்தணும். சரி 40 நாளைக்குள்ளே ஒரு முடியாத ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான். இவ்வளோ வேலைகளும் 40 நாளில் முடிக்கணும். மிக முடியாது வந்து எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. இப்போ சப்பரம் செஞ்சோம். அந்த மேட்ச்சு இன்னொருத்தவங்க வந்து 40,000 ரூபா தாண்டி கேட்டாங்க. 50,000 ரூபா இஸ்மே போதுமா, அவர் 25,000 தான் இவ்வளோ பேசி அவரும் மிக நேர்த்தி சூப்பராக பண்ணாங்க. பாலிஷ் போடணும்,
என்ன பண்ணேன்னு தெரில. தூத்துக்குடி பார்த்தோம், திருநெல்வேலி பார்த்தோம், எங்கெல்லாம் வாங்கி பார்த்தோம், வாய்ப்பில்ல. ஆனா நம்ம ஊரை சார்ந்த ஆரைக்கரைசிங்கிறவங்க மூலமா நாகர்கோயில்ல ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்க, "நீங்க எங்களுக்கு கூலிய மட்டும் தாங்க. மீதி பெயிண்ட் எல்லாமே எங்களுடைய வாரிசு. எல்லாமே எங்களுடைய செலவு" அப்படின்னு சொல்லி அவங்க சம்பளம் மட்டும் வாங்கிட்டு மீதி எல்லாமே எங்கூடயே செஞ்சிருந்தாங்க. அத மட்டும் இல்ல, இந்த கொடிமரம் செய்யும் போச்சுல ரூ. 2,00,000 ஆச்சு. அதுக்கு ஒரு மேஸ்திரி, அது பத்னிங்கிறவரு தான். அவரு என்ன பண்ணாரு, அவரு எவ்வளோ 10,000 அதுக்கப்புறம் அவரே வந்து நம்மளுக்கு ஒரு 10,000 குடுத்துருந்தாப்புல. கடைசியா ஃபினிஷிங் கோச்ல வந்து பணம் தட்டுப்பாடாயிட்டு. அப்போ அதுக்கு கோல்டு அடிக்கணும்னாரு. கோல்டு அடிக்கிறதுக்கு எங்களால பணம் இல்ல. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சாயந்தரம் வரதுக்குள்ள அடிச்சு வச்சுட்டாரு. ஏன் பணம் இல்லையா என்ன? என்ன இது என்னுடைய ஸ்பான்சர் அவருக்கு வந்து கொண்டு வந்தாரு. அதுவும் சூப்பரா மிக்ஸ். மேபி அதே மாரி ஒரு 30 நாளைக்குள்ள எங்களுக்கு முடிச்சு தர அது முடியாத காரியம் தான். 30 நாளைக்குள்ள அதாவது அவருடைய தகப்பன் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார். அந்த மகனுக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த மகன் தனியா இருக்காப்புல. தகப்பன் உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால அந்த மகன வர சொல்லியிருந்து அந்த மகன் வந்தாப்புல. எனக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா இவ்வளவு தொகை நீங்க தாங்க. நான் 30 நாளைக்குள்ள முடிச்சு தரேன்னாங்க. ஊர்லயே பேசி சரி ஓகே. அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் பெறப்பட்ட உடனே அவங்ககிட்ட வேலைய ஒப்படைச்சோம். 30 நாள் சொல்லி முடிச்ச மாரி மிக அற்புதமா சூப்பரா அருமையான வேலைக்காரங்க. அருமையா செஞ்சு சிறப்பா நிறைவு செஞ்சு அவங்க 30 நாள்ல அவங்க வெளியிட்டு எடுத்தாங்க. நாங்க திருவிழாவுக்கு ஒவ்வொரு தட்டியா 6 வேளை சாப்பாடு போட்டோம். 6 வேளை உணவுக்கும் ஒவ்வொருத்தரும் ஸ்பான்சர் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் எல்லாருமே ஓரளவுக்கு மனம் வந்து அடிச்சாங்க. ஒரு மிக சிறப்பா நடந்தது. அதே மாரி தான் இந்த ஆண்டும் இதே மாரி தான் நடக்கும். இது 3வது வருஷம். என்னுடைய நிர்வாகத்தினுடைய 3வது வருஷம். நிறைவேறுற வருஷம். இந்த வருஷம் எப்படி பணம் இல்லையே என்ன அப்படின்னு நினைக்கும் போச்சுல, அவர் எங்களுக்கு மெய்மையா இருந்து எ அதாவது நாங்க செய்றது இல்ல. அவரு முழுக்க முழுக்க ரொம்ப திருப்தியா, ரொம்ப சிறப்பா, அருமையா பண்ணிட்டு இருக்காரு. அன்பு சொந்தங்களே, நாம் அறிந்த இந்த சாட்சிகள் எல்லாம் வரையப்பட்டது அல்ல, புனித தேவசகாயரால் வழங்கப்பட்டு வாழ்வாக்கப்பட்ட சாட்சிகள். எனவே நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து இந்த சாட்சிகளுடைய வரிசையில் இடம்பெற உங்கள் அனைவரையுமே பாசமிகு பங்கு தந்தை என்ற முறையிலே அன்போடு அழைக்கின்றேன்.